முதலமைச்சர் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்படும் போது இங்க இல்லாம டெல்லிக்கு போய்விட்டார். இதுல இருந்தே அவருக்கு எது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி தெரிகிறது அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் நேற்று சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீரோ மன்னன் பிடில் வாசித்தை போல முதலமைச்சர் வந்து பிடில் வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு கூட ட்விட்டர் பக்கத்துல நிர்மலா சீதாராமனோட செய்தியாளர் சந்திப்பை மேற்கோள் காட்டி சொல்றார். டெல்லி போனதை பெரும் குறையாக நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை சொல்வதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து இதை அரசியலாகத்தான் பாக்குறாங்க. சரி, இந்தியா கூட்டணியோட கூட்டம் அது ஏற்கனவே ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணி மாநில முதல்வர்களுக்கெல்லாம் நேரம் நீங்க கேளுங்க. மம்தாவே சொல்றாங்க, நீங்க முதல்வர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தாங்க இந்த கூட்டத்துக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ணணும்லாம் சொல்லி அது பிறகு ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி போறாங்க. போகலைன்னா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணி வந்து உடைந்து விட்டதுன்னு சொல்ல போறாங்க. போனா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சொல்றாங்க. சரி, முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, எல்லாரையும் அங்க அனுப்பிட்டு தான் போறாரு. அப்போ வந்து கர்நாடகத்துல தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது மணிப்பூர் பற்றி எரிஞ்சுது. அப்போ வந்து ஏன் வந்து பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கர்நாடகத்திலே முதல்ல முகாம் போட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு பிறகு அமித்ஷா மட்டும்தான் அனுப்புனாரு, மோடி என்ன வரைஞ்சாரா? சரி, அதுக்கு பிறகு மணிப்பூர்ல தொடர்ந்து கலவரம் நடக்கும்போது மோடியோட எல்லா ஃபாரின் ப்ரோக்ராமும் அவர் அட்டன் பண்ண தானே செஞ்சாரு. முன்கூட்டியே சில நிகழ்ச்சிகள் பெரிய தலைவர்களுக்கு திட்டமிடப்படுறது தாங்க. அதை பல நேரங்களில் தவிர்க்க முடியாது. மோடி கடைபிடித்த மௌனம்லாம் படு பயங்கரமான மௌனம். அதாவது முதலமைச்சர் டெல்லியில இருந்து வந்து மறுநாள் வந்து ஆய்வு கூட்டம் நடத்திட்டு அதுக்கடுத்த நாள் வந்து தென் மாவட்டங்களுக்கு கிளம்பி போயிட்டாரு. மோடி மணிப்பூரை பத்தி எப்போ வாய் திறந்தாரு சொல்லுங்க? அவர் வாய் திறந்தது அந்த வீடியோ வெளிவந்த பிறகு மட்டும். சரி, எல்லாத்தையும் விட்டுருவோமே. இப்ப புகை குப்பி வீச்சு போராட்டம் சமீபத்தில் நடந்தது. அதை பத்தி பேசுறது வந்து டிவி நிகழ்ச்சியில அமித்ஷா பேசுறாரு. தைனிக் ஜாகரன் பத்திரிகைக்கு மோடி பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா பார்லிமெண்ட்ல ஏன் பேச மறுக்கிறாங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 10 ரூபா காயின் நமக்கு வந்து அது அபிஷியல் காயின் தானே. அதை வந்து மதுரை சென்னை மாதிரி பெருநகரங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்றாங்க. அது தெரியுமா? வெளிமாட்டு போனேன்னா வேணான்றான். ஊர்களில் போய் நீங்க 10 ரூபா காயின் கொடுங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. நோட்டு கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. என்ன காரணம்னே தெரியல. அப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க ஓன் டிபார்ட்மெண்ட்ல அவங்க கீழே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு பார்வைக்கே படுறதே இல்லை. நிர்மலா சீதாராமனோட நிதி அமைச்சகத்துல அவங்க மேலாண்மை பண்ற திறமையை பத்தி எல்லாம் நீங்க சுப்பிரமணிய சாமியோட ட்வீட் எல்லாம் படிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும். சாமி வந்து குறிப்பா வந்து நிதி மேலாண்மையை பற்றி தான் அவர் அவ்வளவு குற்றம் சாட்டுறாரு. நிதித்துறை கையாளப்படுகிற விதத்துலதான் வந்து இந்த அரசே கவிழ போகுது, பிஜேபி அரசோட தோல்வியா அதுலதான் ஆரம்பிக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஓப்பனாவே சொல்றாரு. பிஜேபி எம்பி தானே அவரு. அப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அவரோட சொந்த கட்சி எம்பி ஒருத்தர் வந்து அவங்க ஓன் டிபார்ட்மெண்ட்டை பத்தியா அவ்வளவு தூரம் படுமோசமா பேசுறாங்க. சரி, எதுல இருந்து வருது? இடி அதிகாரியை வந்து இங்க அரெஸ்ட் பண்றாங்க. இடி யாரு கீழே வருது? நிதி அமைச்சருக்கு கீழே தான் வருது. இடி அதிகாரியை அரெஸ்ட் பண்ணதை வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போய் அது ஊர்ஜிதப்படுத்திருச்சு. அதுக்கான அதிகாரம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் பல பேரை குற்றம் சாட்டியிருக்காரு. யார் யாரை குற்றம் சாட்டியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்படி குற்றம் சாட்டும் போது வந்து பெரியவங்க பேரெல்லாம் அதுல அடிபட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பிஎம்எல்ஏங்கிற கருப்பு சட்டத்துல இருக்கிற பவரை பயன்படுத்தி மிரட்டல்ல ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப சாதாரண ஒரு ஏட்டையாவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா? அப்ப யாரு கீழே வர்ற துறை? அவங்களுக்கு கீழே வர்ற துறை தானே. தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம் தானே. அது பத்தி இது வரைக்கும் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்போ நிர்மலா சீதாராமனோட அந்த நேர்மையை பத்தி தானே நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. அண்ணாமலையும் முருகனும் போய் நிர்மலா சீதாராமனை பாக்குறாங்க. பார்த்த பிறகுதான் செய்தியாளர் சந்திப்பு. இந்த செய்தியாளர் சந்திப்பு நிர்மலா சீதாராமன் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் இது அதை பற்றி வந்து பிரதமர் பேசினாரு. இல்ல, பிரதமரும் ஒண்ணுமே சொல்லல. அவர் வந்து மனுவை வாங்கி வச்சுட்டு வழக்கம் போல மௌனசாமியார் ஆயிட்டாரு. எந்த மனுவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தென்னரசு சொல்றாரு, இது வரைக்கும் 2012 இருந்து இது வரைக்கும் நம்ம கேட்ட தொகை இவ்வளவு, அதுல கொடுத்த தொகை இவ்வளவு, அதுவே ஒரு 4% தாங்க வருது. கேட்டதுல 4% தான் வருது. இது பிஜேபி ஓட்டு வங்கிக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறாங்க போல இருக்குன்னு அவர் கிண்டல் பண்றாரு. நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி அமைச்சர், அவருக்கு பதில் சொல்றது வந்து மாநில நிதி அமைச்சர். அப்போ ஒரு நிருபர் நேற்று கேள்வி கேட்கிறாரு, ஏங்க நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா பொதுமக்களுக்கு என்னங்க இல்ல நன்மைன்னு கேட்கறாங்க. நாங்க என்ன பொதுமக்கள் நன்மைக்கு பாடுபடலன்னு நீங்க சொல்றீங்களான்னு கேள்வி கேட்டவங்க மேலேயே இவங்க பாயிறாங்க. நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க ஏதோ வந்து ஒரு பெரிய உச்சி கொம்பானியில இருக்கிறதா நினைச்சிட்டு பேசுறாங்க. எப்பவுமே அப்படித்தான் பேசுறாங்க. இப்போ ரொம்ப அதிகமா இருக்காது.
ரொம்ப ஒரு ஆணவத்தின் ரொம்ப ஆணவத்தின் தலைக்கேறின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் அவங்க பேசுற தொனியே சரியில்லை. பணத்தை கூட பாத்தீங்கன்னா சீட்டுக்கட்டை போல பிரிச்சு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேங்க்ல ஏற்பட வேண்டியதானே, மோடி தான் எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது வந்து ஹைகோர்ட்டுக்கே அந்த மேட்டர் வந்துருச்சுங்க. அதாவது 6000 ரூபாய் கேஷ் நிவாரணம்னு அறிவிச்ச உடனே என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஒண்ணு உடனடியாக அந்த கேஷ் நிவாரணத்தை எடுக்கக்கூடிய லெவல்ல வந்து நிறைய பேர் இல்ல. பேங்க் வந்து பேங்கோட ஏடிஎம் எல்லாம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல. அதனால 6000 ரூபாய் ரொக்கம்னு சொல்லும்போது உடனே மேட்டர் ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு. ரொக்கம் கொடுக்க கூடாது அப்படின்னு பிஜேபி துண்டுதல தான் யாரோ வழக்க போட்டிருக்கணும், இல்ல சொந்தமா கூட வழக்கு போட்டிருக்கலாம். ஆனா ஹைகோர்ட் அதை ஆராய்ச்சி கண்டிப்பா ரொக்கமா தான் கொடுக்கணும்னு சொல்லிருச்சு. சரி, கோர்ட்டுக்கு மேலேயே நிர்மலா சீதாராமன் கருத்து சொல்லிட போறாங்க. ஹைகோர்ட் வந்து தெளிவா சொல்லுது, ரொக்கமா தான் கொடுக்கணும். என்ன காரணம்னா உடனடி தேவை இருக்கு, அவனுக்கு வந்து நீ பேங்க்ல போட்டு விட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா பேங்க்ல போட்டு விட்ட பணத்துல மினிமம் பேலன்ஸ் பிடிச்சாங்க. நமக்கே தெரிஞ்ச கதை தான் அது. மினிமம் பேலன்ஸ் பிடிச்சி அது பெரிய சண்டையா மாறிச்சு. இப்ப ஜன்தன் அக்கௌண்ட்னு சொல்லிக்கிட்டு அதுல மினிமம் பேலன்ஸுக்கு கம்பல்ஷன் கொடுக்கும்போது அது என்ன ஜன்தன் அக்கௌண்ட், சாதா அக்கௌண்ட் தானே அது. அப்படித்தானே அந்த சிச்சுவேஷனே அப்படித்தானே இருக்கு, பேங்கிங் சிச்சுவேஷனே அப்படித்தானே இருக்கு. சரி, அப்படியான நிர்மலா சீதாராமன் வந்து பேங்க் எல்லாம் ஏமாத்திட்டு எத்தனையோ லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போய் வெளிநாட்டுல ஒளிஞ்சிருக்காங்களா, யாரையாவது பிடிச்சிட்டு வந்திருக்காங்களா? கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. யாரையாவது இது வரைக்கும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? இவங்க நிதியமைச்சராகி இப்போ இந்த டேம் 2019 பிறகு நிதியமைச்சர். இந்த 5 வருஷத்துக்குள்ள எத்தனை பொருளாதார குற்றவாளிகளை சட்டத்தின் பிடிக்கு இவங்க கொண்டு வந்தாங்க? கஜா புயலோட நல்ல ஞாபகம் இருக்குங்க. இவங்க அப்போ பாதுகாப்பு அமைச்சர். எங்க பகுதியில எங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு. அதுல இவங்க புதுக்கோட்டை இங்க எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தென்னங்கண்ணை கொடுத்துட்டு நாங்க அப்படி செய்ய போறோம் இப்படி செய்ய போறோம்னு சொல்லி பயங்கரமா அளந்துட்டு போனாங்க. ஒண்ணு கூட வரல. இன்னைய தேதி வரைக்கும் வாழ்வாதாரம் இழந்ததுதான். அதை கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு 30 வருஷம் தோப்பு, 25 வருஷம் தோப்பு. பல பேருக்கு வந்து அவங்க அப்பா காலத்துல வச்ச தோப்பா இருக்கும், கம்ப்ளீட்டாவே வந்து அழிஞ்சு போச்சு. திருப்பி இப்போ முதல்ல இருந்து மரம் வச்சு இப்போ அது வந்து ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஈல்டு கொடுத்து தேங்காய் பறிச்சு அதுக்குள்ள விலையெல்லாம் வீழ்ச்சி, ஏகப்பட்ட கஷ்டம். தென்னை வச்சவனுக்கு கவலையே இல்லை, காலாட்டிட்டே சாப்பிடலாங்கிறது அந்த காலத்துல சொல்லுவாங்க. காலெல்லாம் இப்ப ஆட்டவே முடியாது, அப்படியான நிலவரம் தான். அப்போ நிர்மலா சீதாராமன் கஜா புயல் எடுத்தப்ப அப்ப அதிமுக ஆட்சி தானே நடந்துச்சு, அவங்களுக்கு வேண்டிய ஆட்சி தானே. என்ன நிவாரணம் கொடுத்துட்டாங்க? கஜா புயலுக்கு என்ன நிவாரணம் கொடுத்துட்டாங்க? சரி, மாநில பேரிடராக அறிவிக்கணும், அது சரிதான், அறிவிச்சிடலாம். அறிவிச்சாலும் மத்திய அரசு நிதி விடுவிக்கணும். எப்போதுமே பேரிடர் நிதி அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்படுகிறது. என்ன காரணம்னா இயற்கையாவே ஏதோ ஒரு பேரிடர் வந்துட்டு தான் இருக்கும், மாநில அரசு உடனே எடுத்து செலவழிக்கலாம் அப்படிங்கிறது தான். மாநில பேரிடரா அறிவிச்சா மாநிலத்தோட அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒரு 10% எடுத்து செலவழிக்கலாம். இப்ப மாநிலத்தோட ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 10% எடுத்து செலவழிச்சுட்டா மற்ற திட்டங்களுக்கு பணமே இருக்காது. அதனாலதான் அந்த தேசிய பேரிடரா அறிவிச்சு அது கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய பேரிடர்னு வார்த்தையை நாங்க பயன்படுத்தல, ஒரு மிகவும் கடுமையான பேரிடர்ங்கிற வார்த்தையை மட்டும்தான், அவங்க ஆங்கிலத்துல கடுமையான பேரிடர்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி தான் நாங்க அதைத்தான் அறிவிக்க சொன்னோம். காரணம் வந்து ஃபண்டிங் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து தேவைப்படுது, இது மாநில அரசாங்கத்தோட ஃபண்டிங்கை வச்சு சமாளிக்க முடியாது. காரணம் நம்ம நிறைய பட்ஜெட் அலோகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம், அந்த பட்ஜெட் அலோகேஷன் படி செலவு செய்யணும். அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 10% எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஊழியர்களுக்கு சம்பளமோட கூட பணம் இல்லாம போயிடும். மாநிலத்தை வந்து திவால் நிலைமைக்கு கொண்டு வரணும்னு மத்திய நீதியமைச்சர் விரும்புறாரு, அப்படித்தானே நம்ம எடுத்துக்க முடியும்.